இந்த ஒரு மீட்டர் இன்ஜினை தொடாமலே இன்ஜின் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குது? வாங்க பார்க்கலாம். ஹலோ ட்ரெயினியாஸ், போன எபிசோடில் மாருதி 800ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த மாருதி 800ல் நம்ம இந்த ஆர்பிஎம் மீட்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வெறும் இன்ஸ்டாலேஷன் மட்டும் இல்லாமல் இந்த ஆர்பிஎம் மீட்டர் எப்படிலாம் வேலை செய்யுது, அது எப்படிலாம் இன்புட் எடுக்குது, நமக்கு எப்படி அவுட்புட்ஸ் காட்டுதுங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். நீடில் தெரியுதா உள்ள ஒட்டுறதுக்கு ஒரு டபுள் டேப்பு டேஷ்போர்டில் அண்ட் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேஸ். இந்த நீடில் இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அண்ட் இதை டேஷ்போர்டில் இப்படி உட்கார வச்சிடணும். ஸோ இப்படி தான் செட்டப் இருக்குது. இதுதான் முக்கியமான பார்ட். எப்படி செட் பண்ணுறதுன்னு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அகெயின் சம் ஸ்க்ரூஸ், இந்த ஒயரிங் கொடுத்துருக்காங்க, ஒயரிங் கிட்ஸ். ஸோ இந்த ஒயரிங்கை எப்படி கொடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஆர்பிஎம் மீட்டர்ல 4 வயர் இருக்கு. ரெட் வயர் இக்னிஷன் பவர், yellow டேஷ்போர்ட் லைட்டுக்கு, பிளாக் வயர் கிரவுண்ட், கிரீன் ஆர்பிஎம் சிக்னல். இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். டேஷ்போர்டை கழட்டி அதுலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம மீட்டரில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எல்லோவை பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ் நெகட்டிவ்லையும் கனெக்ட் பண்ணதில் பக்காவாக ஆன் ஆகிடுச்சு. யூஸ்வலாக பழைய கார்களில் ஆர்பிஎம் சிக்னல் இக்னிஷன் காயிலோட நெகட்டிவ்லேருந்து வரும். பட் என்னோடய கார் இன்ஜெக்டர் டைப், இருந்தாலும் நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், தப்பான சிக்னல் தான் வரும். பாருங்கள், தப்பான ஆர்பிஎம் காட்டுது. யூஸ்வலாக இன்ஜெக்டர் டைப் மாடலில் தனியாக சிக்னல் ஒயர் வரும் இந்த மாதிரி, அதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த ஒயரில் இப்போ என்னோடய சிக்னல் ஒயரை நான் மாற்றி கனெக்ட் பண்ணுறேன். மாற்றி கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணலாம். பாருங்கள், ப்ராப்பரான ஆர்பிஎம் சிக்னல்ஸ் இப்போ நமக்கு ரீட் ஆகுது. ஸோ லேட்டஸ்ட் மாடல்லாம் இந்த மாதிரி தனியாகவே நமக்கு ஆர்பிஎம் சிக்னல்ஸ் கிடைக்கும். இப்போ சிக்னல் ஒயரை ப்ராப்பராக ஒயரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நமக்கு டேஷ்போர்டில் நிறைய ஒயரிங்ஸ் இருக்கும், அதோட வழியாக நான் எடுத்துக்கிறேன். இங்கே நான் அந்த எல்லோ ஒயரை பார்க்கிங் லைட்டோடு சேர்த்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நைட்டில் மட்டும் அந்த லைட் எரிஞ்சால் போதும், பகலில் எரிய வேண்டாம். மீட்டரை செட் பண்ணிவிட்டேன், டபுள் டேப்லாம் ஒட்டி இப்படி செட் பண்ணிவிட்டேன். அந்த அதோட பேஸை நான் இப்படி இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிட்டேன். பேஸை செட் பண்ணி முடித்ததும் மீட்டர்லேருந்து ஒயரிங்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணி அண்ட் அதை இந்த டேஷ்போர்ட் வழியாக நான் உள்ளே விட்டு எடுத்துக்கிறேன். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா, இந்த ஒயரை ப்ராப்பராக ஒயரிங் பண்ணணும், இல்லைனா நமக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ நான் ப்ராப்பராக அந்த ஒயரிங்லாம் எடுத்து பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். நான் இனிஷியலாக என்ன நினச்சேன்னா, லைட் வேணாம் பார்க்கலான்னு நினச்சேன். பட் அது ரொம்பவே நல்லா இல்லை பார்க்க. ஸோ அகைன் அந்த எல்லோ ஒயரையும் எடுத்து நான் இந்த மெயின்லேயே கொடுத்துக்கிறேன். ஸோ எப்பயுமே அந்த பேக் ஆர்ஜிபி லைட் எரியலாம் அப்படின்ற மாதிரி. நான் சிக்னல் ஒயரை ப்ராப்பராக டேப் அடித்து சீல் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, எம்பிஎஃப்ஐ அண்ட் இன்ஜெக்டர் டைப்பில் இந்த இடத்துல தான் கொடுக்கணும், அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. இக்னிஷன் காயிலோட நெகட்டிவில் கொடுக்கக்கூடாது, இங்கே தான் கொடுக்கணும். ஸோ ப்ளே மாடலில் தான் இக்னிஷன் காயிலோட நெகட்டிவில் கொடுக்கணும். எல்லா ஒயரிங்கும் ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. வாங்க ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி பல வீடியோவில் சந்திப்போம். பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.